ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முதல்ல வந்து இவங்க தொழில்துறை அமைச்சர், அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு ராஜ்மோகன் ஒருத்தர் வச்சிருக்கீங்க. அப்ப ராஜ்மோகன் திறனற்றவர் என்று கீர்த்தனா சொல்கிறாரா? ஒவ்வொருத்தருக்குமா சொல்லுவாங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க இந்த டிஓ வந்தாலே பயப்படுவாங்க. ஹெட் மாஸ்டரோ டீச்சரோ பக்கத்துல நின்று கொஞ்சம் அது ஒரு தைரியம் கொடுத்தாதான் அவங்களுக்கு பதிலே தெரிஞ்சா கூட அந்த ஒரு பயத்துல வெளியில வராது. அப்போ அந்த டீச்சர் வந்து ஊக்குவிக்கிறாங்க அந்த பொண்ணை. உனக்கு தெரியுமா, சொல்லுமா, தைரியமா சொல்லு. அப்போ கரெக்டாக சொல்லுது. சொன்ன உடனே இங்கே முன்னால் பெஞ்சில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் இப்படி கேட்டால் இதே மாதிரி சொல்லுவாங்களா? அப்போ குறை கண்டுபிடிக்கணுன்னே விமர்சனம் பண்ணணுன்னே போறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் அந்த ஆசிரியையும் அவமானப்படுத்தி, அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு அவமானம். இது வைரலாக வீடியோவில் போகுது. நீங்கள் வைரலாக வீடியோவில் போனோன்னா நீங்கள் சும்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்களா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து போட்டு ஒரு ரீல்ஸு போடுங்க. தாவேக்கா துண்டு போட்டவங்களாம் எங்கே வேணாலும் உள்ளே போகலாம். ஆஸ்பத்திரிக்குள்ளே போகலாம், அரசு பள்ளிக்குள்ளே போகலாம், மணமகள் மண்டபத்துக்குள்ளே போகலாம். இது என்ன நாடா இல்லை காடா? இமான் வந்து உதயநிதியை பார்த்தாரு, பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் முதல்ல உட்காருங்க தம்பின்னு சொன்னார். இல்லை நீங்கள் முதல்ல உட்காருங்கன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம். மிஞ்சி போனால் என்ன பேசியிருப்பார்கள்? அரசியல் பேசியிருந்தால் என்னை பொது வேட்பாளராக நீங்கள் அறிவித்தால் அது சரியாக இருக்கும். இடைத்தேர்தலில் திமுக நிற்கவில்லை என்றால் என்னை நீங்கள் பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் கேட்டிருக்கலாம். முதல்ல அவங்க இடைத்தேர்தலில் நிற்கலன்ற முடிவு வந்தால் முதல்ல சீமாண்டியா சொல்ல போகிறாங்க. இதை தாண்டி வேற என்ன பேசியிருக்க? இல்லை தாவேக அரசு கூடிய கட்சியை பற்றி விமர்சனங்கள் பேசலாம். ஏன்னா இவரும் எதிர்கட்சி, அவரும் எதிர்கட்சி, ஏன் பேசக்கூடாது? இது கல்யாணத்தை பார்த்துக்கிட்டாலே ஏன் 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னு கேட்பாங்க போல் இருக்கு. ஏற்கனவே வருமானத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு கஜானா காலிங்கிறது 13 லட்சம் கோடி கடன் வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டாரு நிதியமைச்சர் மரிய வில்சன். இப்போ டாஸ்மாகில் அவங்க வந்து கடைகளை உண்மையிலேயே மூடினால் வருமானம் குறைந்து விடுமோ என்று பயமாகி இருக்கிறது. அப்போ என்ன செய்யறது? இப்போவே வந்து போதைப் பொருள் எப்படி ஆங்காங்கு டீ கடையில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தாங்கலாம் விற்கிதோ அதே மாதிரி இந்த 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் லாட்ரி அதுவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடந்த 2 மாதமாக அதிகமாக இருக்கிறதுன்றாங்க. இப்போ அந்த குடும்பத்தின் சீனியர் தலைவர் வந்து அவரே வந்து முதல்வரை சந்திக்கணுங்கிறாரா இந்த விஷயமா. 4-5 நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரா. எல்லாரும் வந்து தாவேக்காக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அவரும் அவருடைய மகனும் எல்லாருக்கும் பிரச்சனை வந்து சொத்துக்களெல்லாம் பாதுகாக்கணும்ல. அதனால தாவேகாவுக்கு மாறலாம் என்று அங்கே ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்கார்ல, அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தந்தையும் மகனும் நாங்கள் தாவேகாவுக்கு வருகிறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க கருப்பு சிவப்புல வந்திருக்கீங்க, நான் காவியில வந்திருக்கேன். கேள்வியை பார்த்து கேளுங்க. கருப்பு சிவப்பு காவி எதிரெதில் வேற உட்கார்ந்துருக்கான், அதான் சொல்றேன். அதனால கேள்விகளை பார்த்து கேளுங்க. நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல சார், உடைகள் வேண்டுமானால் எப்படி பதில் சொல்லுவேன்னு உங்களுக்கு புரியும். உடைகள் வேண்டுமானால் இப்படி இருக்கலாம். ஆமா, எண்ணத்தில் வேறு. அதான் நான் உடைய பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஓகே சார், ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி கரூர்ல இருந்து ராமசேஷன் கேட்கிறார். திமுக கூட்டணியில் விசிக இல்லை என்று அறிவித்தது நான் இல்லை, மேனாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்கிறாரே திருமா, அவர் என்ன சொல்ல வருகிறார்? அவர்கிட்ட கேட்டாலே அதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். அவருக்கு அதான் சொல்றேன், திமுக கூட்டணியில் நான் இல்லை என்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அறிவிச்சாருங்கிறார். இவர் அறிவிக்கலையா? அப்படின்னா இவர் கூட்டணியில் இருக்காரா? திடீர்னு என்ன சொல்றாருன்னா நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறவங்க இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லணும்? திமுக தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா அதுதான் மெயின் கட்சி. அதை சுற்றி மற்ற கட்சி இருந்தது. நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, இங்கே வந்து ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை இடைத்தேர்தல் நிற்கணும்னு கூட ஆசைப்படுற மாதிரி கேள்வி வருது, தகவல் வருது. ஆமாம்,
மதுராந்தகத்தில் நிற்க போகிறாரு, இதில் நிற்க போகிறாருன்னு சொல்லி தகவல்கள்லாம் வருது. அது உண்மையா இல்லையா தெரியாது. அறிவிச்சு முதல்ல இடைத்தேர்தல் வரட்டும், அதுக்கே பல சிக்கல்கள் இருக்கும் போல இருக்க. இடைத்தேர்தலுக்கே அறிவிப்பு வரலையே. வரல, வருவான், எப்போ வரும் தெரியல. ஏன்னா சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல, இவர் கேட்கும் போது இவர் என்ன சொல்ல வருகிறான்னு கேட்கிறாருல்ல, திருமாவளவர்கள் சொல் கொண்டு செய்யாமல் செயல் கொண்டு சொல்லிவிட்டாரோ, அதாவது செயல் மூலமா நாங்க இங்க போயிட்டோம், சொல்றது நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதுக்காக சொல்லினாலும் பரவாயில்ல. திடீர்னு வந்து மக்களை குழப்புவதற்காக இதுக்காகனே ஒரு திட்டமிட்டு, ஏற்கனவே மக்கள் வந்து நம்ம திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இதனால ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தான். இப்போ தவேக ஆட்சி வந்த உடனே இப்போ அதுக்கு அது பரவாயில்லையா, இளையவளுக்கு மூத்தவள் வந்து பதிவிரதை அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தன் முதல்ல பொண்டாட்டி சரியில்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணானா. நான் சொல்றது பொதுவாக பழமொழி சொல்றேன், நீங்க ஏதாவது பழமொழி ஆமா, நீங்க ஏதாவது புதுமொழி நினைச்சிடாதீங்க. பொண்டாட்டி சரியில்லைன்னு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணானா. அப்போ இது 2வது வந்ததுக்கு அப்புறம் தான் மூத்தவ எவ்வளவு நல்லவன்னு புரிஞ்சிச்சு. பதிவிரதைன்னு நீங்க அப்படி எடுத்துக்காம இப்படி எடுத்துங்க, எவ்வளவு நல்லவ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு தாவேகா வந்த உடனே நடக்கிற பல விஷயங்களை பார்த்தா இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. அவங்க பண்ணும்போது அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுது. இவங்க ஏதோ ரீல்ஸ் போட்டு வேற மாதிரி இதுக்கு ஒரு ஃபிலிம் தான், ஷூட்டிங் தான் நடக்குது. எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவனே காஞ்சு போய் கிடக்கான். யாரு ஓட்டு போட்டவன், வாக்காளர்கள், மக்கள். இவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் முன்னால நாங்கள் இன்னும் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சை ஆரம்பிக்கவில்லை. வன்னியரசு மந்திரியாகி 1 மாதம் ஆச்சு. அவர் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு மந்திரியாக வர போட்டிருக்காங்க. அவர் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் முதல்வர் வந்து அதுக்கு சரியான ஒரு பதிலாக இன்னும் கொடுக்கல, உறுதியான முடிவு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவர் விரைவில் வரும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். வன்னியரசு அப்படிதானே சொல்லணும். அரசியல் இருந்தாலே எல்லாமே விரைவில். சினிமா போஸ்டர் மாதிரி தானே. நார்மல் அரசியலே சினிமா போஸ்டர் மாதிரி தான். இது சினிமா அரசியல். அப்போ அப்படி தானே இருக்கும். இவர் திருமாவளவன் என்ன வருகிறார்னா, நமக்கு வேணாம் அது. ஏன்னா அவர் வந்து காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு. எப்போ எப்படி மாற்றுவாருன்னு தெரியாது, எதுக்காக மாற்றுவார். சில சமயம் உள்கட்சியில் தன்னை விட்டு கட்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக கூட அந்த மாதிரி பேசுகிறாரு. நம்ம ஒரு கணிப்பில் தெரியுது. இப்போதைக்கு அவர் இங்கே இருக்கார் தாவேகா கூட்டணியில். ஆனால் இந்த ஆட்சி நாங்கள் இவர்களுடன் இன்னும் கூட்டணி பேச்சு ஆரம்பிக்கவில்லைன்னு சொல்கிறவர் இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப இதை ஆராய்ச்சி பண்ண போனால் நம்ம தான் மென்டல் ஆகிடுவோம். இப்போ நம்ம யார் மென்டலுங்கிற ஆராய்ச்சியில் நம்ம போக வேண்டாம். நம்ம அடுத்த கேள்விக்கு போடுவோம். ஓகே சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து வித்யாகரன் கேட்கிறார், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளி மாணவிக்கு ஆங்கிலம் பேச வரவில்லை என்பது போல் விமர்சித்து அவமானப்படுத்தியது சரியா? இது காலையிலேருந்து ஒரே விமர்சனமா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி மிக மிக தவறுங்க. முதல்ல வந்து இவங்க தொழில்துறை அமைச்சர், அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு ராஜ்மோகன் ஒருத்தர் வச்சிருக்கீங்களா? அப்ப ராஜ்மோகன் திறனற்றவர் என்று கீர்த்தனா சொல்கிறாரா? நம்ம ராஜ்மோகனை வந்து தரக்குறைவா பேசுறோங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. அவர் ஒரு முன்னாள் ஏதோ பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, சினிமாவில் வந்து துணை நடிகராக இருந்திருக்காரு. யாராக இருந்தாலும் ஒரு 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 அந்த அமைச்சருங்கிற பதவிக்கான மரியாதை ஒரு மனிதருக்கு உண்டான மரியாதை. பள்ளி கல்வியில் அவர் தானே போனோம் ஆய்வு. ஏற்கனவே மணமகள் மன்றத்திலலாம் வந்து தாவேக தொண்டர்கள் பூந்து ஆய்வு பண்ணதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து தன்னுடைய கண்டனத்தையும் தடையும் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குமா சொல்லுவாங்க, ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உங்களுக்கு என்ன சம்மந்தமோ அதை பாருங்கள். தொழில்துறையில் சம்மந்தப்பட்டு போய் பாருங்கள். முதலீடுகள் ஏதோலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு புது விதமான ட்ரெஸ்லாம் போட்டு அந்த முதலீடு எவ்வளோ? நீங்கள் முதலீடு ஒரு ரீல்ஸ் போட்டிங்களே, அப்புறம் எத்தனை முதலீடு வந்துச்சு? ஏற்கனவே திமுகவில் 2025 MOU போட்டது, பிப்ரவரியில் 26 போட்டதுக்கு தான் போய் ஹவுண்டாயில் அங்கங்கே சவுத் கொரியாவில் போய் பார்த்துட்டு வந்தீங்க. புதுசாக ஒரு முதலீடு உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ வந்திருக்கா? இல்லை என்ன முயற்சி பண்ணீங்க? அதை பற்றி பேசுங்க. பள்ளிக்கூடத்தில் போய், அதுவும் அந்த பள்ளிக்கூடம் கவனிக்கவும் தமிழ் மீடியம் பள்ளிக்கூடம். ஆமாம், அங்கே ஆங்கிலம் கற்றுருவாங்க ஒரு சப்ஜெக்ட்.
தமிழ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் முதல்ல திமுக பீரியடில் வந்து தமிழ்லேயே ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க. நம்ம வந்து இவங்க ஆட்சின்னு சொல்லலை, பொதுவாக தமிழ்நாட்டில் இப்படி திராவிடம்னு வந்து தேஞ்சிருச்சு. இவங்க வந்தும் திராவிடத்துக்கு பேரை தான் மாற்றிருக்காங்களே தவிர ஆட்சி வந்து மாறினாலும் காட்சி மாறலை அப்படிங்கிறது தான். அங்கே போய் வந்து அந்த கேட்குறது முதல்ல அந்த ஒரு மாணவி பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொன்னோன்னே இன்னொரு மாணவியை கேட்குறாங்க. அந்த இன்னொரு மாணவி பார்த்தீங்களா யோசனை பண்ணாங்க. உடனே அந்த ஆசிரியை வந்து எப்போவுமே புதுசாக யாரோ வந்து கேட்டால் எந்த மாணவி சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். யாரோ மந்திரின்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டிஓ வந்தாலே பயப்படுவாங்க. ஆமாம், டிஓ வந்தாலே ஸ்கூல் கிடுகாங்க அடிச்சு போயிடும். ஹெட் மாஸ்டரோ டீச்சரோ பக்கத்தில் நின்று கொஞ்சம் அது ஒரு தைரியம் கொடுத்தாதான் அவங்களுக்கு பதிலே தெரிஞ்சால் கூட அந்த ஒரு பயத்தில் வெளியில் வராது. இது இயல்பான விஷயம். அப்போ அந்த டீச்சர் வந்து ஊக்குவிக்கிறாங்க அந்த பொண்ணை. உனக்கு தெரியுமா, சொல்லுமா, தைரியமாக சொல்லுமா. அப்போ கரெக்டாக சொல்லுது இல்லை. சொன்னோடனே இங்கே முன்னால் பெஞ்சில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் இப்படி கேட்டால் இதே மாதிரி சொல்லுவாங்களா? அப்போ குறை கண்டுபிடிக்கணுன்னே விமர்சனம் பண்ணணுன்னே போறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை? கீர்த்தனா அவர்களே, நீங்கள் தொழில்துறை அமைச்சர், உங்கள் வேலையை மட்டும் கவனிக்கவும் அப்படின்னு மக்கள் எச்சரிக்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே காலையிலேருந்து ஒரே வாட்ஸ்அப்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கீர்த்தனா அவர்களுக்கு பொதுமக்கள், வாக்காளர்கள், இவர்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் அந்த ஆசிரியையும் அவமானப்படுத்தி அந்த மாணவிக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு அவமானம். இது வைரலாக வீடியோவில் போகுது. நீங்கள் வைரலாக வீடியோவில் போனோன்னா நீங்கள் சும்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்களா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து போட்டு ஒரு ரீல்ஸு போடுங்க, முதலீடு கேளுங்க, உங்கள் தொழில்துறையில் சம்மந்தமாக ஏதாவது அறிக்கையை விடுங்க. அது வைரலாக பரவச்சுன்னா பரவட்டும். அது வைரலாக பரவாதுன்னு உங்களுக்கு தெரியும். இது மிக தவறானது. இதை வந்து நிறையா இதை கீர்த்தனா மட்டும்தான் செய்கிறாங்கன்னு சொல்ல, தாவேகால பல அமைச்சர்கள் இந்த மாதிரி வந்து தங்களுக்கு முன்னால் பர்வேஸ் அப்படி தானே. எல்லாருக்கும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு டார்கெட்டு. அவர் வந்து தொழில்துறை இல்லை, தொழிலாளர் நலன். தொழிலாளர் நலன் எத்தனையோ ஃபேக்ட்ரிக்கு போங்க, அங்கே வந்து ஃபேக்ட்ரியிலலாம் என்ன வசதிகள் இருக்குது தொழிலாளர்களுக்கு. பட்டாசெல்லாம் வந்து தீ விபத்து வருது, அங்கெல்லாம் போங்க, அவங்களும் தொழிலாளர்கள். அரசு தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் தொழிலாளர் நலன் இல்லை. அமைச்சர் என்பவர் தொழிலாளர் நலன் என்றால் தனியார்களுடைய தொழிலாளர் நலமும் அவங்களுக்கு கீழே வரும். பட்டாசு கடையில் எங்கே விபத்து நடக்கக்கூடிய சிவகாசி விருதுநகர் பகுதிகளுக்கெல்லாம் போங்க, விபத்து நடந்த இடத்துக்கு போங்க, இல்லை சாதாரணமாக நடத்துகிறவங்களுக்கு போங்க, அங்கே ஆய்வு பண்ணுங்கள். பெரிய தொழிற்சாலைகளுக்கு போங்க, உரிய முறைக்கு போங்க. திடீர்னு ஒரு தொழிற்சாலைக்குள்ளே போகிறதும் வந்து தனியார் தொழிற்சாலைக்குள்ளே போகும்போது உரிய அனுமதி அல்லது தகவலாக சொல்லிட்டு போனோம். நம்ம அமைச்சர்னா தெரியுது, இவங்க அமைச்சர் இல்லைங்க. தாவேக்கா துண்டு போட்டவங்களாம் எங்கே வேணாலும் உள்ளே போகலாம், ஆஸ்பத்திரிக்குள்ளே போகலாம், அரசு பள்ளிக்குள்ளே போகலாம், மணமகள் மண்டத்துக்குள்ளே போகலாம். இது என்ன நாடா இல்லை காடா? விஜய் அவர்கள் நடத்துவது அது வந்து காட்டாட்சி என்ற பெயரை வந்து அவர்களுடைய அமைச்சர்களே அவருக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விடுவார்கள் போயிருக்கிறதே. அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், நம்ம வந்து அவருக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஊழலை ஒழிக்கணும்னு சில நல்ல எண்ணங்கள், பல விஷயங்கள் ஏற்கனவே உள்ள பல மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து தடுத்து அவர்களுக்கு ஒரு நலன் ஏற்படுத்த வேண்டும் என்கிற விஜய் அவர்களுடைய அந்த எண்ணம் வந்து நமக்கு புரிகிறது. ஆனால் அந்த எண்ணத்தை கெடுப்பவர்கள் எதிர்கட்சிகளா அப்படி என்றால் எதிர்கட்சிகள் முயற்சி செய்வாங்க, அது அரசியல். பட் உங்க கூடவே இருக்கிற அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்களே உங்க எண்ணத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கே. முதல்வர் விஜய் அவர்களே, அதை கவனியர்கள். இதை பாருங்க, இந்த கீர்த்தனாவெல்லாம் வந்து போன்றவர்களை, இந்த அளவுக்கு அதிகமாக விளம்பர பிரியர்களை கட்டுக்குள் வையுங்கள். விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோ என்பதால் அதே மாதிரி அத்தனை அமைச்சரும் மாஸ் ஹீரோ ஆயிடணும், ஹீரோயின் ஆயிடணும் நினைக்கூடாது இல்லை. மக்கள் உங்களை வெகு சீக்கிரம் வில்லனாகவோ வில்லியாகவோ எடுத்துக்கொள்வார்கள். அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, இதை மக்களுடைய எச்சரிக்கையா எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே சார். அடுத்ததாக தஞ்சாவூர்ல இருந்து ராஜசிம்மன் கேட்கிறார், சென்னை சவுகார்பேட்டையில் தங்க நகை உருக்கப்பட்ட அறையில் கத்தியை காட்டி கொள்ளையடித்த திமுக நிர்வாகி, இவர்கள் திருந்தவே மாட்டார்களா? இவர்கள்னு சொன்னா இந்த மாதிரி திருடுறவங்களை கேட்கிறாரா இல்ல திமுகவை கேட்கிறாரா? நமக்கு கேள்வி புரியல. இல்ல அவரு மென்ஷன் பண்ணிட்டார் சார். இல்ல அதான் நான் யோசனை பண்றேன், திட்டு பசங்கள்லாம் திருந்த மாட்டாங்களா அப்படின்னா
திருடர்களா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை திருட்டை குறைக்க ஒழிக்க முடியாதுன்னு முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னதான் ஞாபகம் வருது. ம். ஸோ முதல்ல திருடர்களை சொல்கிறாரா திமுகவை சொல்கிறாரா நமக்கு சந்தேகம் வந்தது இல்லையா? ம். இந்த திருடர்கள் விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லிட்டார் ஐயா, ஆமா, அவங்களுக்கு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டார். ம். ரெண்டாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இல்லை, நம்மளாலையும் அது சொல்றது கஷ்டமான விஷயம். ம். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து தாவேக ஆட்சி வந்த பிறகும் பல குற்றங்களில் திருட்டு குற்றம், பாலியல் குற்றம், அடிதடி, உள்ள போய் அந்த அராஜகம் பண்றது, இந்த பக்கம் தாவேகா தொண்டர்கள் வந்து புரியாமல் செய்கிறார்கள் என்றால், திமுககாரர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தே செய்கிறார்கள், பழக்க தோஷத்தில் செய்கிறார்கள். அவங்க வந்து இது புதுசுன்றதுனால வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, அந்த முதிர்ச்சி இன்னும் வரவில்லை. இவங்க என்ன பிரச்சனைன்னா ஓவர் முதிர்ச்சி ஆயிடுச்சு. தப்பு பண்ணி ஒரு பக்கம் முதிர்ச்சி இல்லாதது பிரச்சனை, ஒரு பக்கம் ரொம்பவே முதிர்ச்சி அடைஞ்சது பிரச்சனை. இதுதான் சவுகார்பேட்டையில ஒரு ஒரு அந்த யாரோ ஒரு வியாபாரியை தாக்கி அந்த ஊருக்கு பற்றை அங்கதான் உருக்குறாங்க. எவ்வளவு புச்சாலிங்க பாருங்க. அதுதான் அந்த முதிர்ச்சி அனுபவம்னு ஓவர் முதிர்ச்சின்னு சொல்றது. ஏன் போய் ஒரு நகையா போய் திருடி அதை கொண்டு போய் மறுபடியும் ஒருத்தங்கிட்ட கொடுத்து உருக்குவாங்க. இந்த உருக்கும் போது நம்ம மாட்டிப்போம்ல, அந்த எங்க உருக்குனாங்கன்னா அவன் எங்கேயாவது வந்து யாரோ வந்து வந்தாரு, சிசிடிவி இருந்துச்சு, இதெல்லாம் உருக்குற இடத்துல இருந்தே நம்ம அப்படியே கட்டியாவே எடுத்துட்டு போயிட்டோம்னா சௌகரியமா வித்துடலாம். இப்ப இது வந்து நம்ம திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன செய்யறது, அவர்களுடைய அனுபவம், இந்த பயோடாட்டா சொல்லுவாங்க, பயோடாட்டாவில் பார்த்தா சர்க்காரி ஆளுலேருந்து ஆரம்பிச்சு அனுபவம் எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அதோடைய விளைவு பிரதிபலிப்பு. ஓகே சார். அடுத்தாக திருப்போரூர்ல இருந்து கிருஷ்ணவேணி கேட்கிறாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அணையிலிருந்து வரும் நீர் நுரையுடன் இளம்பச்சை நிறத்தில் வருகிறது என்று குரல்கள் எழும்பியும் அரசு மௌனம் காப்பது ஏன்? இல்லை, அது பல வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. இளைஞர்களே வந்து விஜய் அண்ணான்னு கதறாங்க. நீங்கள் விஜய் அண்ணான்னு கதறினாலும் சரி, மாமானு குட்டீஸை விட்டு கதறினாலும் சரி, அவர் காதில் அது விழுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா அவரை சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. அவர் பாவம் முத நாளே சொன்னார், இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர் தான். அதை தவிர பாக்கி அதுக்கு எதிராகவே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆவண்ணாக்கள் ராஜ்யம் வந்து ஒரு பக்கம் தனியாக அவர்கள் தனி சாம்ராஜ்யம், இந்த பக்கம் ஒரு ஆவண்ணா, அந்த பக்கம் ஒரு ஆவண்ணா, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ஆனா, அமைச்சரில் 2 ஆனா, அப்புறம் ஏதோ ஜானோ முழமோ அங்கே ஒரு ஆனா, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் ஏதோ ஒரு ரூட்டில் போய் போகிறவர், இப்படி அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரரு, ஒரு அமைச்சரவையில் கூட வந்து 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அவர்களையும் அவர்கள் ஆலோசகர்கள் என்று இதுவரை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வரவில்லை. நீங்கள் ஜீவோ போட்டு ரகசியமாக டிராயருக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கலாம். ரூட் ஜெகதீஷ் அவர்களுக்கு 674ன்னு ஒரு ஜீவோ போட்டுட்டு 675 ரிக்கி பண்டிட் அந்த ஜோசியருக்கு போட்டு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. 674 பற்றி அப்போ பேசலை, அவர் எக்ஸ் தளத்தில் போட்டு நம்ம முன்னாலே பேசணும். இப்போ ஜீவோவை போட்டு பத்திரமா மூடி ரகசியமாக வச்சிடுறாங்க. முன்னாலெல்லாம் வந்து ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர்னா தான் வந்து கான்ஃபிடென்ஷியல் ஜீவோனா வெளியிட மாட்டாங்க. அதுக்கான ஒரு அவசியமான காரணம் இருக்கும், அத்தியாவசியமான காரணம். அதை வெளியிடுவதனால சில பாதுகாப்பு பிரச்சனை. இது என்ன இருக்கு, அப்போ ஜீவோ போட்டு மறைச்சு தான் வச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஜீவோ இல்லைன்னா அவங்க ஆலோசகர்கள்னு நீங்கள் எப்படி, இல்லைன்னா ஆலோசகர்களாக இருந்தாலே அப்படியா இருந்தால் வெளியிட்டு நீங்கள் வந்து அவர்களை சிறப்பு பார்வையாளர்களை கூப்பிடலாம். இல்லைன்னா அமைச்சரவையில் நீங்கள் அவங்கள கூப்பிட்டது 164 சட்ட அமைப்புப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாண பாதுகாப்பு, அந்த ரகசிய பாதுகாப்பு பிரமாணம் இருக்கு இல்லையா, அதற்கு எதிரானது. இப்போ வந்து எதிர்கட்சிகள் போய் ஆளுநர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, இது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிராக முதல்வர் விஜய் நடந்து கொண்டிருக்கிறார்னு. சிக்கல் வருமா இல்லையா? ஐயா, ஆலோசகரை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசிங்க, போங்க வாங்க, பக்கத்திலேயே வச்சுருந்தீங்கன்னா
எங்கே தான் கூட்டு போகிறதுன்னு இல்லையா? அதுக்காக எங்கே வேணா கூட்டு போயிடலாமா? ஒரு முதல்வருக்கென்று ஒரு ப்ரைவசி இருக்காதா? இல்லை, நம்ம சொல்கிறது சொல்கிறோம். இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வந்து முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு உதவியாளர் கூட்டு போவோம். ஆனால் என்னை பற்றி சொல்கிறேன், பாத்ரூம் போகும்போது உதவியாளர் உள்ளே கூட்டு போவோமா? இல்லை, எனக்கு திடீர்னு கேக் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு கேக்கு கடையிலையோ இல்லை எங்கேயோ போய் நான் கேக் சாப்பிடுவேன், அங்கெல்லாம் உதவியாளர் கூட்டு போகிறேன். நான் என்னை பற்றி பேசுகிறேன். கூட்டு போகிறேனா? இல்லை கூட்டு போகலாமா? கூட்டு போவேனா? அப்போ அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சரவையில் மட்டும் எதுக்கு வந்து ஆலோசகர்கள் இல்லை, ஆலோசகர்கள் அறிவிச்சிட்டு அவர்களை சிறப்பு பார்வையாக அழைத்திருக்கிறோம் சொல்லுங்க. அப்போ இந்த ஆலோசகர்களுக்கு தான் விஷயம் தெரியும்னா, முதல்வர் விஜய் சொல்ல வருவது, தாவேகா தலைமை சொல்ல வருவது என்ன? எங்களுடைய அமைச்சர்கள் திறனற்றவர்கள், அவர்களுக்கு செயல்படக்கூடிய திறமை, நிர்வாக திறமை இல்லை. ஆலோசகர்கள் பக்கத்தில் இருந்தால்தான். நான் என்ன சொல்றேன், ஆலோசனையே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க யார வேணா ஆலோசகரை வச்சுங்க. முதல்வருடைய ஓட்டுநராக இருந்த ராஜேந்திரன் என்பவரை தனி செயலாளராக நியமித்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் வெளிப்படையா தெரியல, உண்மையா இல்லையா நமக்கு தெரியல. அந்த ஓட்டுநர் எப்படி ஓட்டுநராக இருங்க, அரசு சம்பளம் கொடுங்க, முதல்வருக்கான சம்பளம், முதல்வருடைய ஓட்டுநருக்கு என்ன சம்பளமோ அதை கொடுங்க, அவருக்கு ஒரு கால் குவார்ட்டர்ஸ் கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுங்க. தனி செயலாளராக போட்டதா இதுவும் வந்து வலைதள தகவல் தான். இப்போ என்னன்னால், ஏற்கனவே வந்த சில தகவல்கள் உண்மையாக இருந்து விட்டதனால் வரும் தகவல்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அது உண்மையா இல்லையா தெரியல. அதனால இந்த அவர் என்ன கேட்டாரு, அங்கங்க நுரை தண்ணி வந்துட்டு, நுரை தள்ளி வருது கிருஷ்ணகிரியில், ஏன்னா அதை விட்டுறக்கூடாது. இந்த செய்தி வந்து யார் சொல்லணும்? கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குன்னு ஒரு பொறுப்பு, மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் இல்லையா, யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. அமைச்சர்களே எல்லாருக்கும் ஒரு மாவட்ட பொறுப்பு. அந்த அமைச்சர் சொல்லலாம். யார்கிட்ட? முதல்வர்கிட்ட. ஆனால் என்ன பிரச்சனை, முதல்வர்கிட்ட சொல்ல முடியாது. இங்கே உள்ள 2 ஆவண்ணா, இல்லை அங்கே உள்ள ஒரு ஆவண்ணா, இல்லை வந்து ஜெயண்ணா அப்படின்னு, இல்லை வியண்ணா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், எழுத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லணும். முதல்வரை தவிர எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் எல்லாரும் முதல்வர்கிட்ட அதை போய் சொல்றாங்களா இல்லையா, சொன்னாங்களா இல்லையா தெரியாது. இப்பொழுது முதல்வரை ஏறக்குறைய தனிமைப்படுத்தி விட்டார்களோ, அவருக்கும் மக்களும் பொதுமக்களுக்கும் உள்ள தொடர்பு கொஞ்சம் நஞ்சம் இருந்த தொடர்பையும் துண்டித்து விட்டார்களோ அவர்களுடைய சுயநலனுக்காக என்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா முதல்வர் வந்து எல்லா வீடியோவும் இதிலெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நானும் பார்க்குற மாதிரி பார்க்கணுன்னு ஒரு முதல்வர் எதிர்பார்க்க முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் ஒரு கால ஒரு அமைச்சராக இருக்கலாம், இல்லை தனியாக மாவட்ட செயலாளராக இருக்கலாம். அவர்கள் தானே வந்து இதை வந்து முதல்வரிடம் எடுத்து போக முடியும். அந்த முதல்வர் 2வது தன்னுடைய அமைச்சர்கள் நிர்வாகிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். நான் ஒரு 4 பேரோட தான் இருப்பேன். அந்த 4 பேர் வந்து மற்ற அமைச்சர்களோட டீல் பண்ணுவாங்க, அமைச்சர்கள் நிர்வாகிகளோட டீல் பண்ணுவாங்க, நிர்வாகிகள் அப்புறம் தொண்டர்கள். நிர்வாகம் எப்படி உருப்படும், எப்படி நடக்கும்? மக்களுக்கு உடைய பிரச்சனைகள் முதல்வருக்கு எப்படி தெரியும்? ஸ்டெர்லைட் நடந்தபோது, அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தபோது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார். அப்பொழுது அவரிடம் கேட்டபோது, நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அது மிகப்பெரிய விமர்சனமானது. அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் இருக்கலாம். முதல்வர் வந்து ஃபுல்லாக வந்து அவருக்கு செய்தியை வந்து அவங்ககிட்ட சொல்லலை, சொல்ல விட்டுட்டாங்க காவல்துறை தலைவர் என்றால், அப்போ என்ன பண்ணியிருக்கணும் முதல்வர்? எடப்பாடியாக இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருந்தாலும், எந்த காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி இதற்கு பொறுப்பானவரோ, தனக்கு சரியான தகவல் கொடுக்காதவரோ வெளிப்படையாக அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி முடிஞ்சு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு திமுக வந்தப்புறம் அந்த விசாரணை கமிஷன் வந்து அருணா ஜெகதீஷனா அவங்க ஒரு அறிக்கை கொடுத்து, இந்தந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இதுக்கு பொறுப்பு, 13 பேர் இறந்து போனதுக்கு, துப்பாக்கி சூட்டுக்கு. திமுக உடனடியாக, அதிரடியாக, தடாலடியாக, கையெல்லாம் அப்படி காட்டுற பாருங்க முதல்வர் ஸ்டைலில், நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 13 பேர்ல எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. சுட்டது சரிதான் சொல்லியா அப்படின்னு சொல்றாங்களா? இல்லை, அப்படியா இருந்தா நீங்க ஏன் வந்து அதிமுக அப்ப விமர்சனம் பண்ணீங்க சுட்டது தவறு என்று? நம்ம சுட்டது வந்து என்னைக்குமே சரின்னு சொல்ல மாட்டோம்.
அவர்கள் கலவரத்தில் ஈடுபட முயன்றிருந்தால் கூட அந்த மாதிரி வேன்ல ஏறிட்டு அந்த பக்கம் வரவனெல்லாம் சுட்டது என்பது அராஜகம். அது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தாலும் தவறு என்று தான் சொல்கிறோம். அது திமுக ஆட்சியில் நடந்ததாலும் அப்படிதான் சொல்லுவோம். தாவேக ஆட்சியில் ஒரு கால் இனி அப்படி நடக்காது, நடந்தாலும் அப்படி சொல்லுவோம், விமர்சனம் செய்வோம். முதல்வர் அவர்களிடம் இதை சரியாக கொண்டு போக வேண்டும். முதல்வர் தனக்கு சரியாக தகவல்கள் வருகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு அவருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க, ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ஏன் அவங்க ஸ்கூலில் டீச்சர்லாம் ஒழுங்காக பாடம் நடத்தலைன்னா அவங்களாம் நான் சொல்லதை கேட்க மாட்டேன்றாங்க. டீச்சர்கிட்டலாம் போய் கேட்டு ஏங்க பசங்களாம் சரியாக இல்லாமல் இருக்காங்க, பசங்களாம் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க. பெற்றோர்கள்ட்ட போய் ஏங்க இப்படி பசங்க இருக்காங்க, இந்த காலத்தில் பசங்களாம் இப்படியே எல்லாரும் சொல்லியிருந்தா பசங்க எப்படி உருப்படும்? அது மாதிரி தான் தமிழ்நாட்டு நிர்வாகம் எப்படி உருப்படும்? இது கிருஷ்ணகிரியில் பச்சை நிறத்தில் நுரையுடன் தண்ணீர் வருகிறது என்றால் எங்கோ ஏதோ ஒரு நச்சு பொருள் கலக்கிறது. ஏதாவது தொழிற்சாலையிலிருந்து ஏதாவது கழிவுகள் கலக்கலாம். இல்லை சில சமயங்களில் இந்த பார்த்தீனியம் ஆகாய தாமரை செடிகள் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ கூட பச்சை நிறம் வருமானு தெரியல. இதெல்லாம் காரணங்கள் நம்ம சாதாரணமாக சென்னையில் உட்காந்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். உரிய அதிகாரிகளை விட்டு அதற்கான பரிசோதனைகளை செய்து அந்த தண்ணீரை குடி தண்ணீராக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கான். ஏங்க அணையில் ஒரு டேம்லேருந்து வர தண்ணி, டேம்லேருந்து வர தண்ணியை குடிக்க முடியல. ஏன்னா அந்த தண்ணி தான் வாய்க்காலில் போகும், ஆறில் போகும். அந்த தண்ணியை குடிக்க முடியலன்னா எதை குடிப்பாங்க? குடி தண்ணீரே அது விஷமா இல்லையா தெரியாது, விஷமாகக்கூடிய சூழ்நிலை பச்சை கலரில் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு நச்சுத்தன்மை. குடி தண்ணீரே விஷமாக போய் திமுக பீரியடில் கள்ள சாராயத்தில் அங்கே 60 பேர் போனாங்க, மரக்காணத்தில் போனாங்க, நிறைய இடத்துல போனாங்க. குடி தண்ணீர் சரி, அது வேணா அவன் திமுக எடுத்து கள்ளச்சாராயம் குடித்தாங்களாம், அதுக்கே பணம்லாம் கொடுத்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது. இராணுவத்தில் சேவை பண்ணால் யாருக்கும் ஒன்றும் இல்லை. நடிகரை பார்க்குறதுக்கு, ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுக்கு கும்பலில் போய் நெரிசலான கும்பலில் போய் குடும்பத்தோடு போய் நின்றுட்டு அந்த நெரிசலில் யார் அதுக்கு காரணமாக இருந்தாலும் இறந்து போனால் அவங்களுக்கு அரசு வேலை. இந்த அரசு வேலைன்னு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அவன் படிக்க போகிறானா, இல்லை பரீட்சையெல்லாம் எழுதுவானா, இல்லை எந்த அரசியல்வாதி நடிகர் இவங்கெல்லாம் கூட்டம் போடுறாங்க வராங்க, அவங்களை வேடிக்கை பார்க்க போனால் ஏதாவது ஒன்றான சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள இந்த தாவேக ஆட்சிக்கு வர சமயத்தில் இந்த கரூர் நிகழ்ச்சி நெரிசல் நடந்தபோது சில தாய்மார்கள் சொன்னாங்க, என் குழந்தை செத்து போச்சு, 9 வயசு பொண்ணு, ஆனால் ஒன்று அது விஜயை பார்க்கணுன்னு சொன்னதுனால பொண்ணு நானும் போய் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சது, என் குழந்தை உயிரை தியாகம் பண்ணிச்சு. இது எந்த தாயாவது தமிழ்நாட்டில் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? விஜய் அண்ணாவிற்கு மனைவி அவர்கள் விவாகரத்து செய்தால் என்ன, நாங்கள் மனைவியாக இருப்போம். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊழல் நடந்திருக்கிறது, கலாச்சார சீரழிவு வேறு வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவை இதுவரை தமிழகம் கண்டதே இல்லை. இளைஞர்கள் இப்படியா? நான் கூட வேற ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு அம்மா ஒரு மனைவியார் சொல்கிறாங்க, நான் கணவனுடன் இருக்கும் பொழுதுன்னு சொல்லி நான் சுகா சொல்லிட்டேன். நடிகர் விஜய், தலைவர் விஜயை மனதில் நினைத்து கொண்டு தான் அவர் நடிகர் ஹீரோவாக இருக்கிற காலத்துலேருந்து நினச்சிக்கிட்டு தான் என் புருஷன் கூட இருப்பேன். இது புருஷனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அந்த அம்மாவுக்கு அவமானம், அந்த குடும்பத்துக்கு அவமானம். அங்கங்கே 1-2 பைத்தியங்கள் இந்த மாதிரி இருக்கும், ஒரு அதிக சினிமா வெறி பிடித்தது, அது இயல்பாக இருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படையாக கணவருக்கு எதிராகவோ கணவருக்கு தெரிகிற மாதிரியோ பப்ளிக்கில் பேசுகிற அளவுக்கு அப்படின்னா இதெல்லாம் கண்டிக்க முடியலை. ரைட்டு, அது ஒரு பக்கம் நடக்குது. குடி தண்ணீர் வரக்கூடிய அந்த அணையிலிருந்து பச்சை கலரில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் விஜய் அண்ணான்னு கதறாங்க. யார்? இளைஞர்கள். விஜய் அவர்கள் முதல்வர் நன்றாக இதை நினைத்து பார்க்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அவன் எப்படி தாவேக்காக்கு ஓட்டு போடுவான் மறுபடியும்? கிருஷ்ணகிரியில் உள்ள இளைஞருக்கும் உயிர் மேலே ஆசை இருக்கும்ல. ஏதோ 1-2 கிறுக்குகள் என் உயிர் போனால் பரவாயில்ல, விஜய் ஒரு தடவை பார்த்துட்டேன் அதனால் இனிமேல் உயிர் போனால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி சொல்லுவாங்களான்னு. அதனால் முதல்வருக்கு தகவல் சரியாக போய் சேர வேண்டும். அதை அவர் உறுதி செய்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நிர்வாக கட்டமைப்பு அப்படி அமைய வேண்டும். இன்னும் நாங்கள் 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும்னா
இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஜனங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளவு இன்னும் அழிய வேண்டும்? நீங்கள் வந்து எப்போ 3 மாதத்துக்கு முன்னாலேயே எத்தனை மாதத்துக்கு முன்னாலேயே நடந்த நிகழ்வு, 4 மாதமா கரூர், இப்போ தான் போய் ஜூலை 10 ஆறுதல் தருவீங்க, அல்ல அரசு வேலை தருவீங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு 4 மாதம் பொறுத்து ஒருத்தரையும் போய் நீங்கள் ஆறுதல் சொல்வதற்காகவே மக்கள் அழிய வேண்டுமா? அழிவை தடுத்து அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யணும். இல்லை அந்த கூக்குரல் கேட்ட பிறகாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருத்தமா இருக்கு. ஓகே சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து தமிழன் கேட்கிறார், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சென்ற வாரம் ஸ்டாலின் அவர்களுடனும் இந்த வாரம் உதயநிதி அவர்களுடனும் வெவ்வேறு திருமணங்களில் சந்தித்திருக்கிறார்களே, என்ன பேசியிருப்பார்கள்? அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பக்கத்தில் என்ன மைக் எதாவது ஒழிச்சு வச்சு ரெக்கார்டிங்காக பண்ணிட்டு இருந்தேன்? இல்லை, திருமணத்தில் அவர் ஏதோ ஒரு புதுவையில் ஒரு திருமணம், இவர் ஏதோ இங்கே ஏதோ சென்னையில் ஒரு திருமணத்தில் ஒரு ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஏதோ திருமணம். வலியும் கூப்பிட்டுப்பாங்க. அங்கே பார்க்கும்போது ஒன்றா பேசிக்கிட்டாங்க. ஏன் அதெல்லாம் வந்து ஏங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்கின்றன ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சி.வி. சண்முகம் சொல்கிறாரு, விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, அவங்க ஒன்றா வந்து சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சராகிறேன்னாங்க, அப்புறம் பொது வேட்பாளராக திரும்ப ஆக்குறேன்னாங்க. திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னா நினச்சி பார்க்கவே முடியாது மக்களால். சரியா சரியில்லையா என்பதை விட அவர்கள் வந்து ஒரு கட்டமைத்த பிம்பம், அப்படி இரு துருவங்கள்னு. அப்படியெல்லாம் வந்து அவங்க கூட ஜெயலலிதா கருணாநிதி பீரியடில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் ஒருவர் எதிர்கட்சியாக ஒரு பார்த்து கொண்டாந்த, அது கூட அந்த பர்சனல் அவங்களுடைய அந்த ஒரு ரசாயனம் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது சரியாக இல்லை. எம்ஜிஆர் அவ்வளோலாம் பண்ணிட்டு, அதாவது அவ்வளோலாம் பண்ணிட்டுன்னா திமுக அவ்வளவுலாம் பணி செய்து விட்டு ஏதோ ஒரு வகையில் திமுகவிற்கு அவர் வந்து முகமாக இருந்து விட்டு அதிமுக கருத்து வேற்றுமையினால் வந்தபோது கூட கருணாநிதியை வந்து அந்த மாதிரி வந்து ஒருவருக்கு ஒருவர் அவதூறாக பேசி கொண்டதாக பெரிய ஒன்றும் வரலாறு இல்லை. ஏதோ விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். அது மாதிரி வரும்போது சீமான் வந்து உதயநிதியை பார்த்தாரு, பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் முதல்ல உட்காருங்க தம்பின்னு சொன்னார், இல்லை நீங்கள் முதல்ல உட்காருங்கன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம். மிஞ்சி போனால் என்ன பேசியிருப்பார்கள்? ஒரு காலம் என்னை பொது அரசியல் பேசியிருந்தால், பேசுகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, என்னை பொது வேட்பாளராக நீங்கள் அறிவித்தால் அது சரியாக இருக்கும். இடைத்தேர்தலில் திமுக நிற்கவில்லை என்றால் என்னை நீங்கள் பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் கேட்டிருக்கலாம். முதல்ல அவங்க இடைத்தேர்தலில் நிற்கலன்ற முடிவு வந்தால் முதல்ல சீமாண்டியா சொல்ல போகிறாங்க? அவர்களுக்குள் என்ன முடிவு எடுக்கிறார்கள்? ஏதோ இப்போ பேசுறத பார்த்தா இடைத்தேர்தலில் திமுக நிற்காது போல இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. நின்னா ஏன் நின்னு கேட்கவா முடியும்? இன்னைக்கு முடிவு நாங்கள் என் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தபோது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணல. மூடிக்கிட்டு தானே, பொத்திக்கிட்டு தானே அப்படி வேடி பார்த்துட்டு இருந்தோம். பொதுமக்களை சொல்ற, என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து. அதே மாதிரி இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க, இடைத்தேர்தலில் நிற்க போறது இல்லைன்னு ஒரு தகவல் வருது. நாளைக்கே நிற்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சீமான் அவர்கள் என்ன பேசியிருப்பார் என்றால், அவர் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறேன்னு அறிவிச்சிருக்காரு. ஆமாம், நின்று ஜெயிக்கிற வழியை அவர் பார்க்கணும். அதற்கு வந்து ஒரு கால் திமுக அதிமுக 2 பேருமே நாங்கள் இடைத்தேர்தலில் நிற்கல, அவர் பொது வேட்பாளராக அறிவித்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவங்க என்னென்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம நின்று தோத்தோம்னா மறுபடியும் அசிங்கமாயிடும். சீமான் நின்று தோத்தா அவர் பழக்கப்பட்டு போச்சு. ரெண்டாவது அவரும் வந்து அந்த வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இப்போ திமுக அதிமுக, இப்போ திமுக கொளத்தூரில் இவர் தோத்துட்டார், நம்ம முதல்வர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவாக திமுகவுக்கே ஒரு மிகப்பட்ட வரலாற்று பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆனால் சீமான் காரைக்குடியில் தோத்துட்டு அவர் வந்து ஆமாம் அதனால நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு அடுத்தது அம்பாசமுத்திரத்துக்கு வரார். இது ஒவ்வொருத்தருடைய கட்சியோட கட்டமைப்பு, மக்களிடையே இருக்கக்கூடிய பிம்பம், அவர்கள் தனக்கென்று ஒரு பாதை, ஒரு ப்ரொஃபைலை வளர்த்துக்கிறாங்க. இதான் அவங்கள பொறுத்து இருக்கு. சீமானுடைய ப்ரொஃபைல் இப்படி, ஸ்டாலின் சாருடைய ப்ரொஃபைல் அப்படி, இவர் சீமான் சாருடையது இப்படி. அப்படி இருக்கும்போது இங்கே போனால் அந்த பொது வேட்பாளர் பற்றி பேசியிருக்கலாம், இதை தாண்டி வேற என்ன பேசியிருக்க முடியும்? இல்லை தாவேக அரசு உடைய கட்சியை பற்றி விமர்சனங்கள் பேசலாம். ஏன்னா இவரும் எதிர்கட்சி அவரும் எதிர்கட்சி, ஏன் பேசக்கூடாது?
இது கல்யாணத்தில் பார்த்துக்கிட்டாலே ஏன் 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னு கேட்பாங்க போல் இருக்கு. ஆனால் வந்து ரகசியமாக உள்ளுக்குள்ளே திமுக அதிமுக கூட்டணின்றது இப்போ பல பேர் பேசுகிறாங்க. அது ஏன்னு மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க. இதுதான் விஷயம். ஓகே சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து சீனிவாசன் கேட்கிறார், ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்கிறாரே கமலஹாசன் எம்பி. கமலஹாசன் நிறையா அவர் பேசுவார். நம்ம அதுக்கெல்லாம் வந்து இப்போ வர வர நமக்கு வந்து கமலஹாசன் ஒரு கமலஹாசனாக இருந்தார் முன்னால். இப்போ திருமாவளவனும் கிட்டத்தட்ட கமலஹாசன் மாதிரி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஒரு கமலஹாசன் அதில் அந்த ரீல்ஸ், அது என்ன ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறாரு. அவர் யாரை பார்த்து சொல்கிறாருன்னு நமக்கு புரியுது. ஏன்னா அவர் திமுக பக்கத்துலேருந்து எந்த திமுகவை எதிர்த்து ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்காக டார்ச்சின்னு சொன்னாரோ அதே திமுக அவங்கக்கிட்ட பேட்டரி போட்டுக்கிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அதனால் அந்த நன்றி கடனுக்காக தவேக ஆட்சியை விமர்சித்து முதல்வர் விஜயை விமர்சித்து ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறாரு. சொல்கிறதுல தப்பில்லை. கமலஹாசன் சொல்கிறாருன்றதுனால அது தப்புன்னு நம்ம சொல்லலை. உண்மையிலேயே நம்மளும் அதான் சொல்கிறோம். இந்த ஆட்சியில் வெறும் ரீல்ஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை கமலஹாசன் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். பட் அதோடு அவர் இன்னும் அது கூட இருந்தது சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வராவதற்கான தகுதி ஒரு நாள் வரும். யார்? அவருக்கு, கமலுக்கு. அது வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். எப்போ வரும்னு அவருக்கே தெரியல பாவம். அதுக்கப்புறம் ஒரு நபர் பின்னால் ஒருவர் பின்னால் மந்தையாக சென்றால் எந்த பயனும் இல்லை. அதுவும் யாரை சொல்றாருன்னு தெரியுது. ஒரு சொல்ற கருத்துல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஒரேடியாக ஒரு 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 முக ஈர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பின்னால் மந்தையாக செல்வது அவருடைய நிர்வாகத்திறன் என்ன, அவருடைய ஆட்சியில் உள்ள கட்டமைப்பு என்னன்னு பார்க்காம ஒரு ஆள் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு பின்னால் போகிறதுங்கிறது தவறு என்று சொல்கிறார். அந்த கருத்தும் சரி. ஆனால் என்னன்னா, இந்த சினிமாக்காரங்களை நம்ப முடியாது. திடீர்னு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு மாற்றி பேசுவாங்க. இப்போ அடுத்தது வந்து இப்போ கமல் என்ன பேசுகிறாருன்றதை தாண்டி, கமல் ஒரு சிறந்த நடிகர், அதில் நமக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ தனுஷ் வேற வந்து தனி கொடியில் வேற அறிமுகம். தனுஷும் வந்து பல படங்களில் வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவாக வருவார். ஒரு வித்தியாசமான அசுரன் படத்தில் அப்பா மகனாக வந்திருக்கிறார். அதாவது ஹீரோனா ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் கமல் மாதிரியே அவரும். ஏன்னா கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் தான் அந்த மாதிரி பல விதமான பாத்திரங்கள் ஏற்றிருப்போம். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரொஃபைல். சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வேற கதாபாத்திரங்கள்ல நடிப்பார். கமல்ஹாசன் அந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பார். தனுஷ் அவர்களும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நடிப்பார். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரொஃபைல். அவர் விஜய் படம்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவுக்கு உட்படாமல் நடிக்கக்கூடிய அவர்கள் தான் வந்து நடிகர்கள், மற்றவர்கள்லாம் நட்சத்திரங்கள், இப்படி வச்சுக்கலாம். இப்போ தனுஷ் அவர் நல்ல நடிகர், பாப்புலர் நடிகர். அவர் வந்து அடுத்தது ஆரம்பிச்சார். இதுக்கப்புறம் அவர் கட்சி அதை எப்போ வரும்னு தெரியாது. சூர்யா அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய இயக்கத்திலேருந்தே ஒருத்தர் வந்து அண்ணன் சூர்யா அரசியலுக்கு வரும் நேரம் ஆகிவிட்டதுங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து தலைமையிலேருந்து இல்லை அவர் இப்போ இந்த தருணத்தில் அவர் அரசியலுக்கு வரவில்லை, நாளைக்கு வருவார், அடுத்த வாரம் வருவார், அடுத்த மாதம் வருவார், தெரியல. என்னன்னா சினிமா நடிகர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்து தனித்தனியாக கட்சி ஆரம்பித்தா அவர் ராகவா லாரன்ஸு நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு வீடியோலாம் விட்டு பார்த்தாரு. அது ஒன்றும் அவர் விட்டு பார்த்தது வந்து மக்கள்கிட்ட கேட்கறதுக்காக இல்லை. மக்கள் யார் வந்தாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர் விட்டு பார்த்தது விஜய் தரப்புல இருந்து ஏதாவது அழைப்பு வருமானு பார்த்தாரு. அது ஒன்றும் போனியாவில். அது எப்படி அவரே அந்த சினிமா ஈர்ப்பை வச்சுட்டு தான் வந்திருக்காரு. இன்னொரு சினிமாக்காரரை வந்து உள்ளே விட்டுருவாரா? இவர் வேற காஞ்சனா 1, 2, 3, 4 நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்போது இந்த சினிமா நடிகர்கள் அது மாதிரி கமலஹாசன் அவர் பேசியதில் ஒன்றும் தவறு நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த சமயத்தில் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதால் இப்படி பேசுற மாதிரி தெரியுது. ஆனாலும் அவர் பேசிய கருத்து மட்டும் உற்று பார்த்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஓகே சார். அடுத்ததாக ராசிபுரத்திலிருந்து ராஜாமணி கேட்கிறாங்க, கடும் நிதி நெருக்கடியில் உள்ள தமிழக அரசு லாட்டரி சீட்டை மீண்டும் தமிழகத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஏன் வருதுன்னா,
ஏற்கனவே வருமானத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு கஜானா காலிங்கிறது 13 லட்சம் கோடி கடன்னு வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டாரு நிதியமைச்சர் மரிய வில்சன். சரி, வருமானம் என்ன, வருமானத்தை எப்படி பெருக்கிறது? இப்போ பார்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, பாரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர க்ளோஸ் ஆகலை. பல இடங்களில் க்ளோஸ் ஆனதாக சொல்லப்பட்ட பார் வந்து பல பார்கள் வந்து இன்னும் திறந்து இருக்கின்றன. அந்த 717ன்னு சொன்னாங்க. அப்புறம் 1200 பார்களுக்கு வந்து உரிமம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு லைசன்ஸு, அதை நாங்கள் வந்து நீட்டிக்கவில்லை, அதனால் அது மூடப்படுகின்றனன்னு சொல்லி ஒரு வாரம் முன்னால் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தி அவர்களுக்கு 2 மாதங்களோ 3 மாதங்களோ நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு வாரம் முன்னால் அது வந்து மூடப்படும் சொன்னது என்னாச்சு? சொல்வது வேறு, செய்வது வேறு. இந்த 717ல் அது சொன்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒரு பார் இருக்குது, அதுவும் மூடினாங்க. 2 நாள் மூடினாங்க, 3வது நாள் மறுபடியும் திறந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன கேட்குறாரு? கடும் நிதி நெருக்கடியிலும் லாட்டரி டிக்கெட். ஆமாம், இப்போ டாஸ்மாகில் அவங்க வந்து கடைகளை உண்மையிலேயே மூடினால் வருமானம் குறைந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இன்னும் டெபிசிட், பற்றாக்குறை அதிகமாக விடுமோ நிதின்னு. அப்போ என்ன செய்கிறது? மக்களுக்கு வந்து லாட்ரி, ஆனால் லாட்ரி வந்து சைலண்ட் கில்லர். ஏன் சைலண்ட் கில்லர்? அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து தடை செய்தார்கள் தமிழ்நாட்டில். இப்போ குடிக்கிறவன் மதுப்பிரியர் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தா தெரியும், போய் குடிச்சிட்டு வந்தால் தெரியும், அங்கே வாசல்லே உழுந்து கிடப்பாங்க, இல்லை வந்தால் அந்த துர்நாற்றம் வீசும், இல்லை அவர்களுடைய நடவடிக்கையில் வித்தியாசம் தெரியும். போதை பழக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து முதல்ல பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது, ஆனால் நடந்து கொள்ளும்போது அவனுக்குள்ளாக ஒரு 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 அக்ரெஷன், ஒரு வீரியம், போலி வீரியம் உருவாகி அதில் தான் அவன் 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு மூதாட்டிக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் குற்றத்தில் ஈடுபடுறது, அருவாளால் போலீஸ்காரங்களை வெட்டுறது, இந்த மாதிரிலாம் குற்றங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கிறது போதைப் பொருளால். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெளியிலேயே தெரியாமல் சாதாரண மக்கள் அவர்களுக்கு பேராசை காட்டி 10 ரூபா தான் இப்போது நடக்குதே. 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் டீ கடையெல்லாம் போய் பாருங்கள். அன்றைக்கி என்னுடைய கார் ஓட்டுநர் சொல்கிறார், சார் நான் டீ சாப்பிட போயிருந்தேன், அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல சென்னையில் தான் நான் நிகழ்வில் இருந்தேன், அவர் நடுவில் டீ சாப்பிட்டு போனால் வந்து அங்கே ஒரே பரபரப்பாக எல்லோரும் வந்து ஏதோ கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க. டீ கடையில் என்ன இவ்வளோ கும்பல் என்னன்னு பார்த்தா 1 நம்பர் லாட்ரி ஓடுது சார். 1 நம்பர் லாட்ரினா என்ன சார் அது? இல்லைங்க, 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது. நீங்கள் இந்த 3ஆம் நம்பர், இப்போ உதாரணமாக நீங்கள் 3ஆம் நம்பர் மேலே நீங்கள் 10 ரூபா பணம் கட்டுறீங்க. அவங்க யாரோ வாட்ஸ்அப்பில் மூலமாக பணம் கட்டுறீங்க, இல்லை அந்த கடை மூலமாக, அந்த கடை டீ கடையில் அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. வாங்கி ஒரு சும்மா ஒரு டோக்கன், அதில் ஒன்றும் யார் நடத்துகிறாங்க என்ன இதெல்லாம் இருக்காது, ஏதோ போட்டு 3 அப்படின்னு போட்டு சும்மா ஒரு ஏதோ ஒரு சீல் இருக்கும், அது ஏதாவது சம்மந்தம் இல்லாத பேர், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மதியானம் 3 மணிக்கு கொடுக்குறாங்க, 4 மணிக்கு கொடுக்குறாங்க. அந்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கடைக்கே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டீ கடைன்னு நான் சொல்கிறது டீ கடையாக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சின்ன இதுவாக இருக்கலாம், இதுக்குன்னே ஒரு சின்ன இடமா இருக்கலாம். அதை ஒரு 4 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா 4 மணிக்கு கரெக்டாக எல்லோரும் ஆவலாக வருவாங்க. வந்து பார்த்தா எந்த நம்பருக்கு விழுந்தது? 8ஆம் நம்பருக்கு விழுந்தது. நீங்கள் 3ஆம் நம்பரில் கட்டினீங்கன்னா பணம் போச்சு. 3ஆம் நம்பருக்கு விழுந்ததுன்னா உங்களுக்கு 10 ரூபா கட்டின இடத்துல உங்களுக்கு 1000 ரூபா வரலாம், பாக்கி பேருக்கெல்லாம் பணம் போச்சு. இதில் அவங்க சம்பாதிக்கிறது இந்த டீ கடைக்காரனோ இல்லை அந்த விற்பனை செய்யும் அந்த யாரோ அவங்களுக்கு ஏதோ ஒரு 20-25% கமிஷன். அந்த மொத்த கமிஷன்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 30% போல் கமிஷன் போயிடும். இந்த குழுக்கள் பணம் போக கோடிக்கணக்கான பணம் வந்து ஏதோ அந்த லாட்ரி நடத்துபவர்களுக்கு போயிடுது. இதில் 1 நம்பர் இருக்குது. நான் 1 நம்பர் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக 1லேருந்து 9ன்னு சொல்லிட்டேன். 2 நம்பர்னா 99 வரைக்கும். 2 நம்பர். ஆமாம், 3 நம்பர்னா 999 வரைக்கும். இதில் கட்டும்போது எவ்வளவு பணம்? ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பணம், அதுவும் வந்து அரசுக்கு வரி செலுத்தாமல் பிளாக்ல சட்டவிரோதமாக இது செயல்படுறது வந்து இப்போவே வந்து போதைப் பொருள் எப்படி ஆங்காங்கு டீ கடையில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் விற்கிதோ அதே மாதிரி இந்த 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் லாட்ரி அதுவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடந்த 2 மாதமாக அதிகமாக இருக்கிறதுன்றாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது 1 நம்பர் லாட்ரிங்கிறது சுரண்டல் லாட்ரின்னு பேர். சில சமயம் அவன் ஒரு இது கொடுத்துருவான்,
அதை நீங்கள் சுரண்டிங்கன்னா அந்த நம்பர் டாலி ஆச்சுன்னா அதுக்கு பேர் சுரண்டல், இல்லை ஒரு நம்பர், இப்படி பல வகையில் இருக்குது. அதில் என்னமோ ஒரு டைமண்ட் சூப்பர், டைமண்ட் டிலைட், டைமண்ட் எலைட், இதெல்லாம் நடத்துறது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கே தெரியும் போது இப்போ அந்த குடும்பத்தின் சீனியர் தலைவர் வந்து அவரே வந்து முதல்வரை சந்திக்கணுங்கிறாரா இந்த விஷயமா. 4-5 நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரா. நீங்கள் மட்டும் அந்த தடையை எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நாகாலாந்து, ஏதோ சிக்கிமு, அப்புறம் ஏதோ ஒரு மணிப்பூர், ஊர் பேர் தெரியாத இந்த ஆந்திரப்பிரதேன்னு சொல்லி அதில் 1 லட்சம் லாட்ரி 1 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணதான் அந்த அரசுக்கு கணக்கு கொடுக்குறாங்க, நாகாலாந்து அரசுக்கு. ஆனால் 10 லட்சம் டிக்கெட் அடிப்பாங்களா. பாக்கி 9 லட்சம் நாகாலாந்து கணக்குலேயும் வராது, எந்த அரசு கணக்குலேயும் வராது, அது குழுக்கள்லையும் சேராது. மக்களுக்கு வந்து நம்மளுக்கு குழுக்குனானா இல்லையான்னு தெரியாது. இது ஒரு மோசடி தான், யார் பண்ணாங்கன்னு தெரியும். இப்பொழுது அந்த அந்த லாட்ரியுடைய சாம்ராஜ்ய அதிபர் வந்து முதல்வரை பார்க்கணுன்னு 4 நாளாக துடிக்கிறாராம். இத்தனைக்கும் அவர் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல பதவிகளில் இருக்காங்க. ஆனால் பார்க்க முடியல. ஏதோ முதல்வர் வந்து லாட்ரி வேண்டான்னு சொல்லியோ லாட்ரி கூடாது என்றோ வேணான்னு சொல்ல, அந்த சம்மந்தப்பட்ட பெரியவருடைய மாப்பிள்ளையே இவர் உள்ளே பூந்துட்டாருன்னா நமக்கு இங்கே வந்து முக்கியத்துவம் போய்டுன்னு சொல்லி அதை தடுக்கிறாராம். மாமா நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் பேசி அது என்னன்னு கேட்டு சொல்கிறேன், நீங்கள் பாவம் சிரமப்பட்டு நீங்கள் ஏன் வந்து எதுக்காக அப்படின்னு அம்மா 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 அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்க்க விடாமல் இவரே முட்டுக்கட்டை போடுவதாக 2-3 நாட்களாக செய்தி. நம்ம அது பார்க்குறாரு பார்க்கல, அதெல்லாம் அவங்க சமாச்சாரம். லாட்ரியை மறுபடியும் திறந்து விட்டால் இது வந்து மதுவை விட, அதாவது மது சைலண்ட் கில்லர், இது வந்து அந்த மாதிரி வந்துருச்சுன்னால் பல குடும்பங்கள் வீணா போகும், சத்தமே இல்லாமல் அழிந்து போகும். கடவுள் காப்பாற்றட்டும். ஓகே சார். அடுத்தாக சேலத்திலிருந்து கவியரசு கேட்கிறார். கூட்டணியில் இருந்து பிரிந்த கூட்டணி கட்சிகள் காசுக்காக பொய் சொல்கின்றனர் என்கிறாரே திமுகவின் குடியாத்தம் குமரன். அப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? கூட்டணியிலிருந்து பிரிந்த கட்சிகள் காசுக்கு ஆதான்னு இதே முதல்வர் விஜய், இப்பொழுதைய முதல்வர் விஜய் அப்பொழுது தாவேக தலைவராக இருந்தபோது தேர்தலுக்கு முன்னால் இது கல்லாப்பெட்டி கூட்டணின்னு இது இவங்களாம் சொன்னாங்க. அறிவாலயம் வாசலில் போகிறவங்களாம் உள்ளே கூப்பிட்டு கொள்ளையடித்த பணத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி சேர்த்தது தான் திமுக கூட்டணி என்று சொன்னார். அந்த கூட்டணியில் தேமுதிகவை தவிர பாக்கி அத்தனை கல்லாப்பெட்டி கூட்டணி எல்லாத்தையும் இப்போ இந்த பக்கம் கொண்டு அவர்களை புனிதர்களாகிவிட்டார் முதல்வர் விஜயும் தாவேகாவும். இவர்கள் காசு வாங்கினாங்கன்னா இவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம திருமாவளவன் கூட, எனக்கு சோபா கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. பல கோடிகள், பல 100 கோடிகள் சோபா மூலமாக வந்ததா சொல்லுவார். பல 100 கோடிகள் ஒரு சோபாவில் எப்படி அடக்க முடியும் பாருங்க, பாருங்க லாஜிக் பாயிண்ட் பிடிச்சார் பாருங்க. ஒரு சோபாவில் எவ்வளோங்க வைக்கலாம்? ஒரு 4 கோடி வைக்கலாம், 3 கோடி வைக்கலாம். பல 100 கோடிகள் கொடுக்கணும்னா ஒரு சோபாவில் எப்படி அடக்க முடியும்? அது என்ன எதிர்பார்ப்பா, ஆதங்கமா, வருத்தமா, இல்லை நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசுகிறாரா நமக்கு தெரியல. அந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டுதான் என்று தெரிகிறது. ஆனால் குடியாத்தம் குமரன் வந்து உண்மையைத்தான் பேச வேண்டும் என்றால், துரைமுருகன் வந்து 60,000 கோடி சம்பாதிச்சாரு மணல் கடத்தல்ல, அவரும் அவர் மகனும் என்று பேசினாரே, அது உண்மையா இல்லை பொய்யா என்பதை பற்றி இப்பொழுதாவது விளக்க வேண்டும். ஓகே சார். அடுத்தாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இடஒதுக்கீடு சாதி சான்றிதழுக்கு பதிலாக அனைத்து சாதிகளிலும் உள்ள ஏழைகளுக்கு வறுமை சான்றிதழ் வழங்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டு இருக்கிறாரே, தமிழ்நாட்டில் தாவேகா அரசு இதை செய்யலாமே? அதுக்கு ஆப்போசிட்டியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஐடி கார்டு அடையாள அட்டையில் வந்து சாதியை குறிப்பிடணும்னு சொல்லி கேட்குறாங்க, அது விமர்சனமாயிருக்கே. அங்கே சாதியை ஒழிக்கணும்னு சொல்லி சாதி சான்றிதழுக்கு பதிலாக வறுமை சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா சாதியிலையும் வறுமை கோட்டு கீழே இருக்கான்னா அவனுக்கு உதவி செய்யணும் அரசு. அதுதானே பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லுது. சாதி ரீதியாகவும் ஒரு பக்கம் சொல்லலாம், அது அரசியலுக்காக. யதார்த்தமாக சொல்ல போனால் எந்த சாதியிலுமே அப்படி இருப்பான். இந்த சாதியில் பணக்காரன் இருக்க மாட்டான்னு ஏதாவது ஒரு சாதி சொல்ல முடியுமா? பிற்படுத்தப்பட்ட சாதியிலையோ பட்டியலினத்தவர்களையோ பணக்காரனே இல்லையா? பென்ஸு காரில் வரவன் இல்லையா? தலைவர்கள்லாம் பாருங்கள், ஆடி கார்லேயும் இல்லையும் தானே வராங்க. ஸோ நம்ம அதை வச்சு மட்டும் பார்க்காமல், அதை நம்ம வந்து ஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை.
அதை மட்டும் பார்க்க வறுமை சான்றிதழ்னு ஒன்று கொடுக்குறாரு, அது முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், மதுரை அரசு ஆய்வக நுட்புணர் விழாவிற்கு 2 தாவேகா எம்எல்ஏக்களும் வராததால் அமைச்சர் நிர்மல்குமார் அதிருப்தி அடைந்துள்ளாரே. அவன் அதனால கோச்சிட்டு மேடையில் உட்கார மாட்டேன்னு போயிட்டாரு. ஆமா, அது ஏதாவது அந்த ஒரு பேர் என்ன கோபிசன் அப்புறம் கல்லானைன்னு 2 எம்எல்ஏவான். ஏன்மா அந்த உள்குத்து பிரச்சனை ஆரம்பத்திலேயே தாவேகால பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கீர்த்தனா வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் நின்று ஜெயிச்சாங்க. அவங்க வந்து அங்கே போகும்போது அங்கே வந்து 3 எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் கூட்டத்துக்கும் வரல. அப்புறம் மாவட்ட செயலாளர் வந்து இவங்களுக்கு பேனர்லாம் கிழிச்சிட்டாரு, தாவேகா மாவட்டத்து மாரி செல்வம்னு. இப்படி வந்து பல இடங்களில் இப்பொழுதே வந்து இந்த உள்குத்து ஒரு மாவட்டத்திலையும் வந்து தொடர்ந்து திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. நமக்கு இதெல்லாம் வந்து நிறைய அதிமுக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, திமுக இருக்கிறது தான் வெளியில தெரியும். இப்போ இவங்க இப்போதான் வந்து எல்கேஜி நிர்வாகத்திலையும், கட்சி ஆட்சி நிர்வாகம் எல்லாத்துலேயும் எல்கேஜி. அதாவது பையன் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், சிகரெட் பிடிக்கிறான், இல்லை வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அப்படி நடக்குது, அனாவசியமாக போய் அங்கே போய் வம்பு பண்ணுறான், இந்த பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தோளுக்கு வந்துட்டான் இனிமேல். எல்கேஜி பையன் அதையே செய்கிறான்னும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அது வினோதமாகவும் விபரீதமாகவும் தெரிகிறது. அந்த தாவேகா தலைமை தான் அதை முடிவெடுக்க வேண்டும், உள்குத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து மயூரேஷன் கேட்கிறார், கம்யூனிஸ்டுகள் எந்த நேரமும் தாவேகா ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் என்று தெரிகிறதே. ஆமா, மாற்றி மாற்றி வந்து இந்த அதிமுகலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து நீங்கள் கொண்டு வரதெல்லாம் தவறு என்று வெளிப்படையாக அவர் பே சண்முகம் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இங்கே அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து சொல்கிறாங்க, சிபிஐ இடதுசாரிகளும் இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா வந்து ஏதோ அரைமனசாக தான் அங்கே வந்து ஆதரவில் இருக்காங்க போல இருக்குது. இது எந்த சமயமும் மீண்டும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரலாம், இல்லை என்றாலும் தங்களுடைய ஆதரவை விலக்கி கொள்ளலாம் தாவேகாவுக்கு. அது தெரிஞ்சுதான் அவரும் அந்த பக்கம் அதிமுகலேருந்து உருவலாமா திமுகலேருந்து உருவலாமான்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. திமுக வந்து தாவேகாலேருந்து உருவலாமான்னு பார்க்கிட்டு இருக்கு. ஆக எல்லா பக்கமும் குதிரை பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆளுநர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவ்வளோதான். இதுதான் வந்து நடக்கிறது விஷயம். அரசியல் எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு எல்லாரும் வந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க. வாரிசுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெகத் ரட்சகம் பையன் போயிட்டார், அப்புறம் திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா போயிட்டாங்க. இப்போ இந்த விபி கலைராஜன், ஜே கருணாநிதினு இந்த திமுகவில் இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ திமுகலேருந்தும் போகிறாங்க, அதிமுகலேருந்தும் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க. நிறையா மூத்த விஜயபாஸ்கர்கள் வந்துட்டாங்க. ஆமாம், எல்லாம் இடைத்தேர்தல் முதல்ல நடக்க போகுதா, எப்போ நடக்க போகுது, சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை ஒரிஜினல் தேர்தலுக்கு முன்னால் தாவேகாவில் இருந்தவர்களுக்கு தான் கொடுப்பாங்களா, என்ன செய்ய போகிறார் முதல்வர் என்று தெரியல. இந்த சமயத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அவரும் அவருடைய மகனும் திமுகவில் வந்து ஒன்றும் பெருசாக எம்எல்ஏ ஆகிட்டார். பெரியவர், ஒரு காலத்தில் முதல்வராக இருந்தவர் இப்பொழுது எம்எல்ஏவாகி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இடைக்கால முதல்வர்னா கூட இப்போ வந்து எம்எல்ஏவாக இருந்து இப்போ என்ன பிரயோஜனம், இவங்க ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே. எல்லாருக்கும் பிரச்சனை வந்து சொத்துக்களெல்லாம் பாதுகாக்கணும்ல. அதனால் தாவேகாவுக்கு மாறலாம் என்று அங்கே ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்கார்ல, ரெட் ஃபோர்ட்டு, அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தந்தையும் மகனும் நாங்கள் தாவேகாவுக்கு வருகிறோம். இப்போதான் இங்கே வந்தார், வந்த சூடு கூட அதில் வந்துட்டு 60 வருடங்களுக்கு பிறகு தாய் கழகத்தில் இணைந்தேன்லாம் டயலாக்லாம் பேசினார். இப்போ இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, எந்த நேரமும் எதிர்பார்க்கலாம் என்பது தான் இன்றைய காதோடு. எப்போது வேண்டுமானாலும். ஆமாம். ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.